10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். அஜித் குமார் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம். அதே சமயம் ஒரு திறமையான மோட்டார் பந்தய வீரர். இந்த இரண்டு சவாலான துறைகளையும் அவர் மிக நேர்த்தியாக கையாண்டு வருகிறார். எந்தவித ஆரவாரமும் இன்றி தனது விடாமுயற்சியால் ரசிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். அவரது இந்த தனித்துவமான வாழ்க்கை முறை பலரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. சமீபத்தில் ஒரு நேர்காணலிலே அஜித் குமாரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவர் ஏன் உதவியாளர்களைத் தவிர்த்து தனது வேலைகளைத்தானே செய்ய விரும்புகிறார் என்பதுதான் அது. அதற்கு அவர், இது எல்லோரும் செய்வதுதானே. நான் ஒரு சாதாரண மத்தியதர குடும்பத்தில் இருந்து வந்தவன். எனது பெற்றோர்கள் காலத்தை மிஞ்சிய சிந்தனையாளர்கள் என்று பதிலளித்தார். நாங்கள் எங்கள் வேலைகளை நாங்களே செய்ய வேண்டும் என்று வளர்க்கப்பட்டோம். 7 அல்லது 8 வயதிலேயே சமைக்க கற்றுக்கொண்டோம் என்று தனது இளமை கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். சிலர் ஏன் உதவியாளர்களை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் அஜித் குமார் புரிந்து கொள்கிறார். சிலர் தங்களுக்கு உதவ மற்றவர்களைச் சுற்றிலும் வைத்திருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்றார். அது அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது. அவர்களுக்கு நிறைய கடமைகள் உள்ளன. நேரத்தை சேமிக்க அது ஒரு வழியாக இருக்கலாம். அதில் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று கூறினார். ஆனால் தனிப்பட்ட முறையில் உதவியாளர்களை தவிர்ப்பதற்கான தனது காரணத்தையும் அவர் விளக்கினார். நான் இதிலிருந்து விலகியிருக்க தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், சில சமயங்களில் இது உங்களை கெடுத்துவிடும் என்றார். ஆரம்பத்தில் உங்களுக்கு உதவ ஆட்கள் இருப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் அதை சுற்றியுள்ள அனைவரிடமிருந்தும் எதிர்பார்க்கத் தொடங்குவீர்கள் என்று தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இது கடந்த காலத்தில் எனக்கு நடந்திருக்கிறது. அதற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். இது அவரது நேர்மையான தன்மையை காட்டுகிறது. அஜித் குமார் ஏன் சத்தத்திலிருந்து விலகி, முடிந்தவரை வெளிச்சத்திலிருந்து விலகி இருக்க விரும்புகிறார் என்பதையும் விளக்கினார். அந்த காரணத்திற்காகவே நான் துபாய்க்கு மாறினேன் என்றார். அனைத்து சத்தத்திலிருந்தும் விலகி இருக்கவே நான் இங்கு வந்தேன். முக்கிய மோட்டார் பந்தயங்கள் இங்கு நடப்பதால் நான் முதன்மையாக மோட்டார் விளையாட்டுக்காகவே இங்கு இருக்கிறேன் என்று கூறினார். இது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டியிருக்கிறது. அதை நான் மிகவும் ரசிக்கிறேன் என்று தனது புதிய வாழ்க்கையை பற்றி உற்சாகமாக பேசினார். தனது கடந்த காலத்தை பற்றி அவர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தார். இவை அனைத்தையும் நான் சொன்னாலும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் என்னை பார்த்திருந்தால் ஒருவேளை நீங்கள் என்னை வெறுத்திருப்பீர்கள் என்றார். நான் கெட்டுப்போனவன் என்று அர்த்தமில்லை. ஒருவேளை எனக்கு ஒரு பெரிய உதவியாளர் கூட்டம் இருந்திருக்கலாம். அது வாழ்க்கையை கடினமாக்கியது என்று தனது கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார். உங்களைச் சுற்றி அதிகமான ஆட்கள் இருந்தால் நீங்கள் நிறைய விஷயங்களை கையாள வேண்டியிருக்கும். அவர்களுக்குள் நடக்கும் சண்டைகளை தீர்க்க நான் நிறைய நேரத்தை வீணடித்ததாக உணர்ந்தேன் என்று கூறினார். உங்களை பார்த்துக்கொள்ள ஆட்களின் உதவியை நீங்கள் நாடுகிறீர்கள் என்று அந்த காலகட்டத்தின் மனநிலையை விளக்கினார். உங்களைச் சுற்றி ஆட்களை வைத்திருப்பதன் உணர்வு பூர்வமான சுமையையும் அஜித் குமார் சுட்டிக்காட்டினார்.
ஆனால் காலப்போக்கில் நீங்கள் அவர்களுக்காகவும் அதைச் செய்கிறீர்கள் என்பதை உணர்கிறீர்கள் என்றார். அது சுமக்க முடியாத அளவுக்கு அதிகமான உணர்வுபூர்வமான சுமை. எனவே முடிந்தவரை சுதந்திரமாக இருப்பது நல்லது என்று நான் உணர்ந்தேன் என்று தனது முடிவை விளக்கினார். அஜித்குமாரின் இந்த பயணம் சுயசார்பு, நேர்மை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது பலருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.